என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலக வாழ்க்கையில் சில நன்மைகளை நீங்கள் காணவில்லை. என்ன சொல்லுகிறீர்கள்? எல்லாருக்கும் நன்மை செய்கிறீர், எனக்கு மாத்திரம் நீ நன்மை செய்கிறதில்லை என்று புலம்புகிறீர்கள், அழுகிறீர்கள். வாழ்க்கையில் சில வேளைகளில் கசந்து கொள்ளுகிறீர்கள். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு நீங்கள் 2 காரியம் செய்ய வேண்டும். தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனை நம்ப வேண்டும். சில நாட்கள் நம்புகிறீர்கள், சில நாட்கள் நம்புவதில்லை. கொஞ்ச காலம் நம்புகிறீர்கள், அதன் பிறகு நம்பிக்கையை இழந்து போகிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கு. பெரிய நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து வாழுங்கள். வாழ்க்கையில் எந்த பகுதியிலாவது தேவனுக்கு பயப்படாது வாழ்ந்ததுண்டா? தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை தேடுவார்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவ சித்தம் செய்வார்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிரியம் அல்லாததை வெறுப்பார்கள். நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். 2வது, தேவனை நம்ப வேண்டும். வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு. அப்படி என்றால் உங்களை பகைக்கிறவர்கள், எதிர்க்கிறவர்கள், உனக்கு என்ன நன்மை கிடைத்தது என்று சொல்லி உங்களை பரிகசிக்கிற மக்களுக்கு முன்பதாக, இல்லை நான் என் தேவனை நம்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் ஆண்டவரை நம்பினார். நோவா உலகமெல்லாம் மழை வரும் என்பதை நம்பாதிருந்த பொழுது தேவனை நம்பினார். ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்த நன்மை எவ்வளவு பெரிது தெரியுமா? நோவாவும் அவருடைய குடும்பமும் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. அதே போலத்தான் தேவன் உங்களுக்கு பெரிய நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தேவனை சந்தேகப்படாதிருங்கள், தேவனை அவிசுவாசப்படாதிருங்கள், தேவனுக்கு பயப்படாமல் வாழாதிருங்கள், தேவனுக்கு பயந்து வாழுங்கள், தேவனை நம்புங்கள். உங்களுக்கு பெரிய நன்மை காத்திருக்கிறது. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, உன்னதமான தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக பெரிய நன்மைகளை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறீர். உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. தேவனே, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை உம்முடைய ஜனங்கள் நம்ப உதவி செய்யுங்க. காலதாமதம் ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாய் தருவார் என்று விசுவாசிக்க உதவி செய்யுங்க. உமக்காய் பயந்து இந்த பூமியிலே வாழ உதவி செய்யுங்கப்பா. அந்த பெரிய நன்மைகள் வரட்டும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய நன்மைகள் வரட்டும். குடும்பத்தில பெரிய நன்மைகள் வரட்டும். வேலையிலே, தொழிலிலே, ஊழியத்திலே பெரிய நன்மைகள் வரட்டும். தங்கள் வாழ்க்கையில் பல நாட்களாக ஒரு பிஆருக்காக, ஒரு விசாக்காக, ஒரு நன்மைக்காக, ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். பெரிய நன்மை வருவதாக ஆண்டவரே, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை கொடுத்து உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு பெரிய நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மனம் தளர்ந்திடாமல் அவரை நம்புங்கள், அவருக்கு பயந்து வாழுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.